வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன். நம்ம இந்த வீடியோ பதிவில் லக்னங்கள் 4ஆம் இடம் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ மேசத்துலேருந்து உங்களுக்கு கும்ப லக்னங்கள் வரைக்கும் சுகஸ்தானத்தின் தன்மைகளை, பொதுவான தன்மைகளை விவரிச்சிருக்கேன். ஸோ உங்கள் ஜாதகத்தின் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பல்வேறு மாற்றங்களும் உருவாக்கி கொடுக்கும். பல்வேறு நபர்கள் சுகஸ்தானம்ன்ற போது ரொம்ப ஆர்வத்தில் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு கண்டிப்பான முறையில் நான் என்னுடைய ஆய்வுகள் கீழே தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு கிரகங்களுடைய வீட்டின் மனையின் ஸ்தானத்தின் பலத்தின் அடிப்படையில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் இருக்க உண்மையை மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம யாருக்கும் இங்கே ஒரு மாறுபாடாக, ஒரு உயர்வாக, ஒரு இதாக சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏமாத்துன்ற நோக்கம்லாம் கிடையாது. இதில் நான் கற்றதும் நான் உணர்ந்ததையும் கிரகங்கள் மூலியமாக இருந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய லக்னம் மீன லக்னம். மீன லக்னத்திற்கு சுகஸ்தானம் என்ன விதமான நன்மையாக இருக்கும், காலச்சக்கரத்தோடைய விரயஸ்தானம் 12ஆம் இடத்திற்கு எந்த விதமான சுகநலன்கள் இருக்கும், இவர்கள் சுகநலன்களாவது அதாவது கிடைக்குமா அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு அப்படின்றது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. நம்ம அடுத்து ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் புது புது விஷயங்களை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மீன லக்னம் 4ஆம் இடம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மீன லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்றது காலச்சக்கரத்தின் 3ஆம் இடமான மிதுன லக்னம் உபயராசி வந்துடும். நான் ஏற்கனவே பல்வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்கேன். உபயங்களுடைய பலன்கள் 2 விதமான தன்மைக்குள் ஆட்பட்டதும் சரி, அது நிலையற்ற தன்மையாகவும் இருக்கும். ஒரு விஷயம் நம்ம நினச்சிருக்கோம், அந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கு எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடியது இந்த உபய லக்னங்கள். அந்த உபய லக்னங்களில் வந்து பார்த்தோன்னா மீன லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னமாக வந்துடும். இதோட இயல்பு நிலை ஒரு விஷயத்தில் பற்றுதலாகவே இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் அந்த செயலை ஊன்றி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அதை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் ஒரு கேள்விகள் வந்தால் கூட அதை எதிர்கொள்ள தைரியம் இல்லாத ஒரு சூழலாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பலவீனப்பட்ட லக்னங்களாக இருப்பாங்க. ரொம்ப மெச்சூர்டான போர்ஷனாக வெளியில் தெரியும். ஆனால் அந்த இடத்துல வந்து ஆழ்மன பாதிப்புகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம சுகஸ்தானம் எப்படி அப்படின்றத பார்த்தோம்னா, 4ஆம் இடம் அப்படின்றது மீன லக்னத்திற்கு மிதுன லக்னம் 4ஆம் இடம் காற்று ராசியாக வருது. ஸோ மேற்கு திசையை ஆளுமை கொண்டதாகவும் புதன் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்ற கிரகங்கள் சமத்தன்மையோடு தான் இருக்குது. அங்கே எதுவும் எதிர்நிலைகளை ஏற்படுத்தலை. அங்கே நட்சத்திரங்கள் வழியில் நம்ம கவனித்தோன்னா மிருகசீரிடம் 3ஆம் 4ஆம் பாதம், செவ்வாயின் நட்சத்திரம், மீன லக்னத்திற்கு 2, 9 குடைவன். ஸோ பொருளாதாரம் நிறைந்த ஒரு சற்றே பொருளாதாரம் நிறைந்த ஒரு பூர்வீக சொத்தை பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்குது. அடுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம். வீட்டில் வந்து எந்த இடத்துலையும் பூஜை புனஸ்காரங்கள், ஹோமங்கள், அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுரும். எப்பயுமே அவர்களை ஒரு விபூதி அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் பெண்களாக இருந்தால் சூடம், சாம்பிராணி, புகைகளை போட்டுகிட்டே இருக்க வேண்டிய சூழலில் இருப்பாங்க. எப்பயுமே அவர்களுக்கு அதுதான் அட்மைரபிளான இருக்கும். ஒரு புகை மண்டலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத அவர்களுடைய பொறுத்த வரைக்கும் ஈர்ப்பு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள், தானே தேடிக்கக்கூடிய சொத்து, தன்னுடைய முயற்சியின் கீழ் தேடிக்கக்கூடிய சொத்துக்களை வைத்திருக்கவர்கள் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இதில் பலமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குருவும் புதனும் எதிர்மறை நிலைகளை கொண்டது. எப்பயுமே எதிர்நிலைகளில் நின்று பேசக்கூடிய நிலைப்பாடுகள் இந்த குருவுக்கும் புதனுக்கும் மாத்திரம் அதிகமாக இருக்கும். அது அறிவோடு செயல்படும் புதன்னா குரு அப்படின்றத அனுபவத்தின் கீழ் செயல்படக்கூடியதாக இருக்கும். ஸோ அனுபவம், அறிவு அப்படின்றது நமக்கு பெருசாக தெரியலாம். ஆனால் மிகுந்த ஆற்றல் மிக்கது அப்படின்றது அந்த தேவைக்குரிய விஷயங்களை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறது அந்தந்த காலகட்ட அறிவு மாத்திரம்தான். ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு பதில் சொல்லணும், அதுதான் அறிவு. நான் வந்து என் அனுபவத்தின் கீழே நான் இதை யோசிச்சுட்டு என் அனுபவம் கிடைக்கட்டும், நான் அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அனுபவ அறிவாக போயிடும். அது நமக்கு காலதாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால நன்மை இருக்கா அப்படின்னா சிறிதளவு தான் நன்மை இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்திற்குரிய அறிவு நமக்கு பயன்படணும். ஒரு இடத்துல நம்ம ஒரு ஏதோ ஒரு இடத்துல முதலுதவி தேவைப்படுது, ஒருத்தர் விபத்தில் இருக்கார், முதலுதவி தேவைன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது செய்யணும், உதவி பண்ணணும் அப்படின்ற அறிவு தான் மிக முக்கியத்துவம் அந்த உயிரை காப்பாற்றுறதுல நிற்கும். அந்த இடத்துல எனக்கு அனுபவம், நான் டாக்டராகி படித்து தான் நான் வந்து முறைப்படி தான் நான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அனுபவத்தை தேடிட்டு இருந்தோம்னா அந்த இடம், அந்த பேஷண்ட்டோடைய நிலைமை, அந்த விபத்துக்குள்ளாத நபருக்கு கிடைக்க வேண்டிய முதலுதவி மிஸ் ஆயிடும். ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் கேலியாக கிண்டலாக சொல்கிறாங்க. ஏன்னா ஜோதிடத்தை தெளிவான முறையில் நான் உங்களுக்கு எளிதாக விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஜோதிடம் பார்க்கணுன்றது கிடையாது.
என்கிட்ட ஜோதிடம் இல்லை, நீங்கள் யார்கிட்டையுமே ஜோதிடம் பார்க்கக்கூடாது. எல்லாருமே வீடியோக்களை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அடிப்படை உண்மைகளை தெரிஞ்சுட்டு நம்ம அதில் தெளிவு பெற்று நம்ம ஒவ்வொருத்தருமே காலத்தை வழிநடத்தக்கூடிய தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மன இயல்புக்குள்ளே வந்தால் போதும். ஏன்னா இதில் மூட நம்பிக்கையை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு அறிவு தான் தேவை. அனுபவ அறிவு அப்படின்றது நான் கற்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு உணர்ந்ததை நான் தெளிவுபடுத்திகிட்டு இருக்கேன். ஸோ மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் உபய லக்னமாக இருக்கும். எப்பயுமே அவர்களுடைய சொத்துக்கள் இரட்டடிப்பான ஒரு தன்மையில் இருக்கும். இவர்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் பலமிக்கதாக இருக்கும். அவருடைய பெற்றோருடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. சுய சொத்துக்கள் வாங்கணுன்றதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு அதை வைத்து ஒரு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் கொடுக்கும். ஒரு இடத்தை வச்சுருக்காங்க, அவங்க அப்பா வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்தை அவர்கள் தந்தையார் கொடுக்கும்போது 1 லட்ச ரூபா மதிப்புனா இவர்கள் காலத்தில் இவர்கள் ஆளுமைப்படுத்தக்கூடிய காலத்தில் 20 லட்ச ரூபாய்க்கு அந்த சொத்தோடைய மதிப்பு கூடும். ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பை பெற்ற நபர்கள் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் போக ராசி, காற்று ராசி வருது அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ரொம்ப வெல்த்தாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மேற்கு திசையில் ஆளுமை கொண்ட நிலைப்பாடாக இருக்கும். இவர்கள் வீடு மேக்ஸிமம் கீழ் ஃப்ளோரில் இருந்தாங்கன்னா அவர்களால் நார்மலாக இருக்க முடியாது. காற்றோட்டம் இல்லாத ஒரு பகுதியில் வசிக்கவே விரும்ப மாட்டாங்க. அப்பர், அதாவது ஃப்ளாட்ஸு 2வது மாடி 3வது மாடியில் வசிக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப விருப்பம் கொண்டு வசிக்கக்கூடிய நபர்கள் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களாக தான் வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் மீன லக்னத்திற்கு 4ஆம் இட சுகஸ்தான அதிபதி நட்சத்திரம் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைப்பின் கீழே மிருகசீரிடம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களுக்குரிய கிரகங்கள் பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டின் அதிபதி புதன் பாதிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்களில் பாதிப்புகள் ஏற்படும். மேக்சிமம் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் சந்திரனுடைய நட்சத்திரத்தோ அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரத்தோ அமர்ந்தால் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த யோகத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் வழியாக பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜோதிடத்தின் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எல்லாம் மெசேஜஸ் கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம புதிய சீரியஸ், அதாவது லக்னம் 5ஆம் இடம் அப்படின்றத கவனிக்க போகிறோம். லக்னம் 5ஆம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்றதை நான் ஒரு தெளிவுரை கொடுக்குறேன். ஸோ அதற்கு பிறகு நீங்கள் அந்த வீடியோ பதிவுகள் கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். மிக முக்கியமான ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆளுமையில் இந்த 5ஆம் இடம்ன்றது மிகுந்த ஆற்றல் மிக்கதாக இருக்கும். ஸோ நம்ம அந்த அடுத்த வீடியோ பதிவில் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து டியூனாக இருங்க. நீங்கள் இந்த வீடியோ பதிவு பற்றின மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.